no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். புறங்குன்ற விவகாரத்தில் அவர் பேசியிருக்கணும். ஆமாம், அவர் தாவேக்காவை சேர்ந்த பல பேருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதில் வந்து நாம் ஒன்று பேசி ஒவ்வொருத்தரும் அதை என்னவா எடுத்துப்பாங்க. ஒரு சமூகம் நமக்கு எதிராக இருக்குமோ, திரும்பிடுமோ, அல்லது வந்து இந்துக்களுடைய வாக்குகள் நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்லாம் ஒரு கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் சரி அமைதியாக இருந்துருவோன்னு இருக்கார். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் என்ன இங்கே நடைமுறையோ அதை மட்டும் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே இல்லையா. விஜய் என்ன பேசினாலும் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் அதை வந்து அவர் எப்போ மாட்டு வரந்தான் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கார். ஸோ அதன் காரணம் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அவர் இஸ்லாமியர்கள் பக்கத்தில் கூட நிற்கலாம், தெரியாது. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லும்போது இங்கே அதை பெரிய பூதாகரமாக்கி நமக்கு பின்னாடி குழியை தோண்டிடுவாங்கிறது தான் அவருடைய ஒரே பயமாக இருக்குது. அதனால தான் அமைதி இருக்காரு. ஓகே, அந்த ஸ்பீச்சில் சார் இந்த களத்தில் இல்லாதவங்கள நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்றதும் பயங்கர ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. யாரை சொல்கிறாருன்னு உங்களுடைய அனுமானம்? வேறு யார்? நாம் தமிழர் தான். களத்தில் இல்லாதவர்கள் அவங்க தான். 234 தொகுதியிலே அவங்க நின்னா கூட ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாமல் பல்லாண்டு காலமாக அரசியல் பண்ணுற ஒரே கட்சி அதுதான். கம்யூனிஸ்ட் கூட எங்கேயோ 1-2 இடத்துல ஜெயிச்சிருக்கு. இவங்களுக்கு அது கூட முடியல. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த ஈரோடு பேச்சு சார் பயங்கரமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி நீங்களுமே அதை பேசியிருந்தீங்க. அது வைரலாக போயிடுச்சு. விமர்சிக்கிறாங்களோ ஆதரிக்கணும், வைரலாக போயிடுச்சு. ஒரு பேச்சுக்கும் முன்னேறிட்டே வராரா விஜய்? ஆமாம், கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. ஆக்சுவலாக அதை பேசியிருக்கணும், இதை பேசியிருக்கணும், இங்கே பல பேர் வந்து பட்டியல் போடுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். பட் எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு அரசியல் பண்ணவே முடியாது. நான் பேசுனதில் உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு வேணால் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள். நான் பேசாத ஒரு விஷயத்தை ஏன் பேசலைன்னு கேள்வி கேட்க முடியாதுங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து அதில் தெளிவாக இருக்கார். ஏன் அதை பேசலை இதை பேசலைங்கிற கேள்விகள் அவர் தொடர்ந்துகிட்டே இருக்குது, விரட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போவுமே அவர் வந்து சில விஷயங்களை முடிவு பண்ணிட்டு வர்றாரு. அதை அப்படியே வந்து அங்கே ப்ரெசன்ட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருந்தது. ஒரு அந்த அந்த எந்த இடத்துல வந்து அவர் அந்த அங்கே வந்திருக்கிற தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு அதை அழகாக பாஸ் பண்ணார் அவங்கள்ட்ட. அதே மாதிரி இந்த தொண்டர்களும் அதை கரெக்டாக உள்வாங்கிட்டு அந்த அவங்க காட்டின அந்த ஆரவாரம் எழுச்சி அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ அண்மை காலமாக இவங்க கூட்டம்னு வந்தாலே என்ன நடக்கும்னு தெரியலையே, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போவான், எத்தனை பேர் கேஸ் இருந்துகிட்டே இருக்கும், மார்ச் வரலேருந்து திரும்பி வர போகிறாங்கிற மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு பெண் கூட பேசினதை கேட்டேன். அவங்க நான் ரொம்ப பயந்து வந்தேன், அண்ணனை பார்க்காமலும் இருக்க முடியல, அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவும் முடியல, வந்தால் ஏதாவது ஆயிருமோங்கிற பயமும் இருந்துச்சு. அதனால் ஓரமாக நின்று பார்த்துட்டு ஓடிடலான்னு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வமும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த பயமும் இருக்குது. பட் ஈரோடு கூட்டம் வந்து அந்த பயத்தை முதல் முறையாக தகர்த்துருக்கு. ஓகே, ஏன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து பண்ணியிருந்தாங்க. செங்கோட்டையன் ஒரு புறம் காவல்துறைக்கே நன்றி சொல்லியிருக்காரு விஜய். நிஜமாக அது ரொம்ப அது பெரிய பண்புங்க. அது காவல்துறையை எப்போவுமே வந்து எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் எல்லா நேரத்துலையும் அவங்க சரியாக பணி செஞ்சால் கூட அவங்க விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. பட் இந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வேலையை சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. சீனியர்ஸ் உள்ள வந்ததனுடைய ரிஃப்ளெக்ஷனாக இல்லை அவங்களே பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும்? இல்லை, சீனியர் கட்டாயமாக சீனியர்கள் தான் இதில் முக்கியமாக. செங்கோட்டையன் வந்து அவர் தொடர்ந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இதில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய ஊர் வேறு. ஆமாம், முதன்முறையாக அவர் வந்து அதை நிரூபிச்சிருக்கிறாரு. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடத்தி கொடுத்துருக்காரு. காலையில் இந்த ஈரோட்டில் அரசியல் பேச்சு, சாயங்காலம் வந்து ஜனநாயகன் சாங் ரிலீஸ் ஆகுது. இதுவே ஒன்று கிளாஷ் ஆகி ரசிகர்கள் வந்து அதை ரெண்டு ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இது? இல்லை, அப்படி இல்லை. மீட்டிங் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இதுவும் வந்து உங்களுக்கு நெருங்கிட்டே இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சிங்கிள், அதோட ப்ரோமோ, அப்புறம் அதற்கான இது, அப்புறம் செகண்ட் சிங்கிள், ப்ரோமோ அப்படின்னு அவங்க நகர்ந்துட்டு தானே இருக்கும். எதையும் எதுக்காக நிறுத்தி வைக்க முடியாதுல்ல.
தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு சார் என்ன அப்படின்னா, நேரடியா பாஜகன்ற பேரை வந்து விஜய் பேச மாட்டேங்கிறாரு, மேடையில சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. நேத்துமே வந்து பேசும்போது அரசாங்கம் சார்ந்து சொன்னாரு, கட்சி பேரை சொல்றத தவிர்க்கிறாரு. இது சரியான அணுகுமுறையா சார்? இல்லைங்க, இதுதான் நான் சொல்கிறேன். நீ இன்னதும் பேசியிருக்கணும், இப்படி பேசியிருக்கணும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. சரியோ தவறோ என்னுடைய தொண்டர்களுக்கும் எனக்குமான பிரச்சனை அதுன்ட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இங்கே நடுநிலையாக அவரை பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். இப்போ பிஜேபின்னு அவர் சொல்லனா கூட அங்கே உள்ளவங்கள சொல்ல வைக்கிறார். ஆயிரக்கணக்கான குரல்கள் பிஜேபின்னு கத்துது இல்லை, என்னுடைய கொள்கை எதிரின்னு பேசும்போது 1000 பேரும் கத்துறான்ல பிஜேபின்னு. அப்போ அது இவர் பேசுகிறத விட பலமாக எதிரொலிக்குது இல்லை. அப்போ அதையே இங்கே பேச மாட்டேங்கிறாங்க. டோட்டலாகவே பிஜேபிங்கிறத ஒரு முற்றிலும் ஒழிச்சிட்டு பேசவே தயங்கி அப்படியே விட்டுறாருன்னு வைங்க. அப்படி இல்லையே, அவராக ஒன்று கொண்டு வர்றாரு, கொள்கை எதிரி யாரு நீ சொல்லுங்கிறாரு. அப்போ இந்த பிஜேபிங்கிற வார்த்தையை அங்கே அவர் தானே உருவாக்குறாரு. ஏதோ ஒரு இடத்துல அவங்க அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்கே நீ இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும், இப்படி உட்காரணும், இப்படி தலை செய்யணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை அவர் காதில் வாங்கணும்னு அவசியம் இல்லையே. சில சென்சிட்டிவான இஷ்யூஸ் சார், திருப்பரங்குன்றமோ இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கவினுடைய இஷ்யூ, இதெல்லாம் நேரடியாக கட்சி அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது, இல்லை விஜய் அவர்கள் பேச மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. பட் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இதெல்லாம் அவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்படிதான் அந்த கட்சி அணுகணுமா சார்? எது பெஸ்ட்? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் பேசியிருக்கணும். ஆமாம், அவர் தாவேக்காவை சேர்ந்த பல பேருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதில் நாம் ஒன்று பேசி ஒவ்வொருத்தரும் அதை என்னவா எடுத்துப்பாங்க. ஒரு சமூகம் நமக்கு எதிராக இருக்குமோ, திரும்பிடுமோ, அல்லது இந்துக்களுடைய வாக்குகள் நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்லாம் ஒரு கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் சரி அமைதியாக இருந்துருவோன்னு இருக்கார். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் என்ன இங்கே நடைமுறையோ அதை மட்டும் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே இல்லையா. இது வரைக்கும் தாயா பிள்ளையாக தானே இங்கே பழகிட்டு இருக்காங்க. யாரும் யாரோடையும் சண்டை போடல திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு. இத்தனை வருடமும் இது என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தொடருங்களா, அது எதுக்கு திடீர்னு ஒன்று மாற்றுறீங்கன்னு சொன்னால் கூட போதுமே. அதை கூட அவர் சொல்லலைங்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனால் சார் முன்னாடியே இந்த மாதிரி பேசும்போது ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அவருடைய அதை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பெருசாக எடுத்துக்கல. திரும்ப அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் தவிர்க்கிறாங்களா சார் இந்த இஷ்யூ? சார் இல்லைங்க, அப்படி கிடையாது. இன்றைக்கி பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இது குறித்தெல்லாம் பேசுகிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் அல்லது அரசியல்வாதிகள், அதிலே பல்வேறு மாறி இருக்கு அந்த சூழல் இருக்காங்க. எல்லாருமே சமூகம் தாண்டி இதை அணுகிறாங்க. அப்படி தான் விஜயும் இதை அணுகியிருக்கணும். அவர் ஜோசப் விஜய்ங்கிறதுனாலலாம் அமைதியாக இல்லை, இது ஓட்டு அரசியலாக இருக்குது. இப்போ அதை நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியே குழப்பி அது ஒரு பெரிய பூதாகரமாக இங்கே மாற்றிடுவாங்க. இப்போ விஜய் என்ன பேசினாலும் அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் அதை அவர் எப்போ மாட்டுவாருன்னு தான் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கார். ஸோ அதன் காரணம் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அவர் இஸ்லாமியர்கள் பக்கத்தில் கூட நிற்கலாம், தெரியாது. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லும்போது இங்கே அதை பெரிய பூதாகரமாக்கி நமக்கு பின்னாடி குழியை தோண்டிடுவாங்கங்கிறது தான் அவருடைய ஒரே பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் அமைதியாக இருக்காரு. தொடர்ந்து சார் நிறைய பேர் பேசும்போது என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு அதில் அவர் எடுப்பார் அப்படின்றாங்க. அவர் நம்ம ஒரு பொது மனிதராகவே பார்த்து பழகிட்டோம். பட் அரசியல்னு வரும்போது அந்த வாக்கு வங்கி ரெஃப்ளெக்ட் ஆகுமா? அப்படி பார்த்துலாம் இங்கே அரசியல் பண்ணுறது இல்லைங்க. மைனாரிட்டி ஓட்டும் வேணும்னு தான் பண்ணுறாங்க. மைனாரிட்டி ஓட்டு வந்தால் மட்டும் போதும்னு யாரும் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது இல்லை. அப்படி பண்ணால் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்கல்ல. போது எல்லாருடைய ஓட்டும் வேணும், மைனாரிட்டி ஓட்டும் மாறிடக்கூடாது, நமக்கே வரணும்னு நினைக்கிறது எல்லா கட்சிகளுக்குமான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் அவரும் நினைக்கிறாரு. இது ஜோசப் விஜய்ன்னு அவரை சொல்லி ஏதோ அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியும், உலகத்திலே தீண்டத்தகாதவர்கள் கிறிஸ்தவர்கள் தாங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏன் இங்கே கட்டமைக்கணும்? அப்படி கிடையாது இல்லை, அதுதான் இங்கே புரிய மாட்டேங்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்களோ சார்? ஏன்னா இந்த ஜோசப் விஜய்ன்ற நரேட்டிவ் இப்போ இல்லை, மெர்சலப்பே வந்துச்சு, அப்பயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இப்பயும் பெருசாக அதை எடுத்துக்கவே மாட்டாங்களே அந்த விமர்சனத்தை. அதில் என்ன தப்புங்கிறான்? அவர் ஜோசப் விஜயாவே இருந்துட்டு போட்டுமே, அதில் என்ன? அது அவருடைய பேர் தானே. அது ஒரு பேர், அது ஒரு இதுவாகவே இருக்கட்டும், நம்பிக்கையாக கூட இருக்கு, மதம் சார்ந்ததாக கூட இருக்கட்டும். என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிறேன்னா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது தமிழ்நாடுங்க. இது கிடையாது உத்தரப்பிரதேசமோ பீகாரோ கிடையாது, இது தமிழ்நாடு. இங்கே நம்ம வேறு மாதிரி வாழ்வோம், வேறு மாதிரி தான் இருப்போம். அது புரியாமல் இங்கே கொண்டு ஒரு பாம்பை கூட்டத்துக்குள்ளே ஒன்று பார்க்குறாங்க. அது நடக்காது, எந்த காலத்திலும் நடக்காது. ஓகே, அந்த ஸ்பீச்சில் சார் இந்த களத்தில் இல்லாதவங்கள நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்றதும் பயங்கர ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. யாரை சொல்கிறாருன்னு உங்களுடைய அனுமானம்? வேறு யார்? நாம் தமிழர் தான். களத்தில் இல்லாதவர்கள் அவங்க தான். 234 தொகுதியிலே அவங்க நின்னா கூட ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாமல் பல்லாண்டு காலமாக அரசியல் பண்ணுற ஒரே கட்சி அதுதான்.
கம்யூனிஸ்ட் கூட எங்கேயோ 1-2 இடத்துல ஜெயிச்சிருது, இவங்களுக்கு அது கூட முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறது இருக்குல்ல, ஏதோ 234 தொகுதி எங்கள் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி பேசுவாங்க. அதை வந்து அவர் ஜஸ்ட் லைக் இதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கார். நீங்கள்லாம் ஆளே கிடையாது எனக்கு, நீ என்ன வேணாலும் பேசிக்க, உட்காந்து எவ்வளவு தரந்தாழ்ந்து பேசணுமோ பேசு, ஆனால் நான் உன்னை திருப்பி பேசினா தானே, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ அதற்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதைத்தான் வந்து அந்த மேடையில் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் உங்களுக்கான அளவீடுங்கிறது, அவ்வளோதான். ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது சார், இதே மாதிரியான அணுகுமுறை தான் வந்து திமுக தாவேக்காவை பார்க்குதோ, பேச மாட்டுறாங்க, நேரடியாக விமர்சிக்க மாட்டுறாங்க, மேடைகளில் அட்ரஸ் பண்ண மாட்டுறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட இதே அணுகுமுறை தான் கையில் எடுக்கிறாங்க. கலைஞர் காலத்திலேருந்து அது நடக்குது. ஏடிஎம்கே வந்து சிலர்னு சொல்லுவாங்க, சிலர் பேசுகிறார்கள், சிலர் வந்து நமக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, சிலர் நமக்கு எதிராக அப்படிம்பாங்க. அது யாரை சொல்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நேரடியாக ஒருத்தரை பேரை சொல்வதுங்கிறது அது எதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இது கொடுக்கணுமேன்னு நினைக்கிறது உண்டு. ஸோ அப்படி தான் வந்து இங்கே நடக்குது. பட்டு இந்த விஷயத்தில் அவர் சீமானை அணுகுனது அப்படி கிடையாது. நாம் தமிழரையோ சீமானையோ அப்படி அணுகலை, அவர் பர்பஸாகவே அடிக்கிறார். அதுதான் அதனுடைய பொருள். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறவர், இந்த ரிப்போர்ட்டிங் இதில் இருக்கீங்க, களத்தில் எப்படி சார் இருக்குது? இந்த உண்மையாகவே வந்து இப்போ களத்தை வந்து டிவிகே vs டிஎம்கேன்ற அளவுக்கு விஜய் மாற்றிட்டாரா? அப்படி ஒரு நேரேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் அது முழுமையாக இருக்காங்கிறது தெரியல. நல்லா நம்ம நிறைய அரசியல் நிருபர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயினுடைய வாக்கு வங்கிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் கூட மீண்டும் வந்து அது எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. நாளுக்கு நாள் அது வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் மீதி செயல்பாடுகளை பொறுத்து அவர் எத்தனை சதவீதம் வாங்குவாருன்னு நம்ம சொல்ல முடியும். பட்டு இப்போதைக்கு ஒரு 30% வாக்குகளை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சதவீதம். அது இந்த சண்டையில் சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து பாஜகவினுடைய பேர் அதிகமாக செய்திகளில் வராமல் அவங்க கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. பாஜகவுக்கு வந்து விஜய்னால பின்னடைவா இல்லை ஆதாயம் தானா? பாஜக எல்லா காலத்துலேயுமே பின்னடைவாக தான் இருக்கணும். அது வேறு வாய்ப்பே கிடையாது, வழியும் கிடையாது. யார் முதுகிலாவது நீங்கள் சவாரி செஞ்சாகணும். அதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. இங்கே மெல்ல கொஞ்சம் வளர்ந்துச்சு அண்ணாமலை காலத்தில். இப்போ அண்ணாமலை போன பிறகு அதுவும் கிடையாது. அதுதான் பிஜேபியினுடைய அட்ரஸ்ஸு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவங்கள பற்றி பேசணும்? ஒரு புறம் வந்து இபிஎஸ் ஒரு பிரமாதமான அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் திமுக பண்ணிகிட்ருக்காங்க, நடுவில் விஜய் பண்ணிகிட்ருக்காரு. இதை மூன்றை தாண்டி இங்கே ஒரு அரசியல் நடக்க போகிறதில்ல. நாம் தமிழர் ஒரு ஓரமாக ஓலமிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அது வந்து பெருசாக இங்கே எடுபட போகிறதில்ல. வர்ற தேர்தலில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அவர் எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு, எவ்வளோ வந்து சரியில்லாமல் பேசுகிறாருங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ அப்போ மக்களும் அதை எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்காங்க. கட்டாயமாக இந்த முறை மும்முனை போட்டி தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி 4 முனை போட்டி கூட கிடையாது. ஓகே, ஒரு சில மாதங்கள் முன்னாடி பேசும்போது சார் நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய எதிர்ப்பு திமுகவுக்கு இல்லை, அவங்க வந்து இருக்காங்க, அதிருப்தி மக்களும் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போயும் அதே சூழல் தான் இருக்கா சார்? கட்டாயமாக திமுகவை பொறுத்தளவுக்கு வந்துங்க, அவங்க நேரடியாக வந்து ஒவ்வொரு குடும்பத்தோடையும் கனெக்ட் ஆகிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் திமுகவால் நேரடியாக பலன் பெறுகிற இடத்துல இருக்காங்க. இந்த மகளிர் உதவித்தொகை, அதே மாதிரி வந்து மாணவர்களுக்குன்னா அவங்க நேரடியாக கனெக்ட் ஆகிறது, அதுமாரி பெண் குழந்தைகள், அப்படி வந்து எல்லாரையும் ஒரு பாண்டிங்குள்ளே வச்சுருக்காங்க அவங்க. அதனால் அதை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய வேலை. அது வந்து எப்படி விஜய் உடைக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பெரிய அளவு அதிருப்தி இருக்கான்னா பெரிய அளவுக்குலாம் இல்லை. ஒரு காலத்தில் 91, 96 ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு மாதிரிலாம் இப்போ கிடையாது. சின்ன சின்ன குறைகள் இருக்குது. ரோடு போடுறதுலேருந்து இன்னும் பல விஷயங்களில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படுகிற குறைகள் தான். அதனால் பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் அவங்கள தோல்வியடைய வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி பணபலம் இருக்குது. அது வந்து இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க யாராலையுமே நிற்க முடியாது. அவ்வளோ கொடுக்கறதுக்கு வசதியோடு அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த பொங்கல் பரிசுலாம் ரொம்ப ஆத்தென்டிக்காக கவர்மெண்ட்லேருந்தே கொடுப்பாங்க அவங்க, இல்லையா? அப்போ அது ஒரு பக்கம் ரோல் பண்ணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும். அது எப்படி போக போகுது என்னங்கிறது தெரியல. இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று, தாவேக்கா கூட்டணி குறித்து நிறைய பேசியிருக்காங்க, ஈக்குவலான இது கொடுப்போம் அப்படின்ட்டுலாம். யாராவது கூட்டணி நோக்கி அணுகி வர்றாங்களா அவங்ககிட்ட? இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அது கூட வருமானு தெரியல. ஆனால் தலைவர்கள் வராங்க, பல கட்சியிலிருந்து சந்திக்கிறாங்க. அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து வராங்க, கட்சியில் சேரணும்னு சொல்கிறாங்க. அது வந்து பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க வர்றவங்க அதிகபட்சம் ஒரு 500 பேரோட வருவாங்க, அவ்வளோதான்.
ஒரு கட்சி வந்து இணைவதற்கும் ஒரு தனிநபர் வந்து இணைவதற்குமான பிரச்சனை தான் அது. ஸோ அதை வந்து விஜய் எத்தனை பேரை சேர்க்க போகிறாரு, அதன் மூலம் என்ன மாற்றங்கள் வந்துட போகுதுலாம் தெரியல. பட் இருந்தாலும் பெரிய பெரிய கூட்டணிகள் வருதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் சொல்கிற மாதிரி. இப்போ இபிஎஸ் சொல்லிட்டு இருந்தார்ல, பெரிய கட்சியெல்லாம் நம்ம கூட கூட்டணி வருதுன்னு. அந்த மாதிரி அவங்க ஒரு கணக்கில் இருக்காங்க. பட் அது தேர்தல் நெருங்கும் போது தான் தெரியும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.